சார், இந்த மத்திய வேளாண் சட்டங்களை ஆதரித்து தான் அந்த விவசாயிகளுக்கு எதிரான நிலையை உருவாக்கி தமிழகத்தின் உரிமைகளையும் சுயமரியாதையும் பாதிக்க செய்து விட்டார்கள் அப்படின்னு முதலமைச்சருக்கு வேளாண் சட்டம் என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். 3 வேளாண்மை சட்டம் என்னன்னு சொல்லுங்க. 3மே தெரியாது முதலமைச்சர். தமிழ்நாடு பாதிக்காதுங்க. வட மாநிலத்திற்காக பாத்தீங்களா, அவையெல்லாம் மண்டி வச்சிருக்கிறாங்க, அவர்கள் தான் பாதிப்பாங்க. புரியுங்களா? இந்த 3 வேளாண்மை சட்டத்தை என்னன்னு அவர் சொல்லிட்டு நான் பதில் சொல்றேன். சொல்ல தெரியாது. நானும் சட்டமன்றத்திலே கேட்டேன். முதலமைச்சர் அவர்களே எதிர்கட்சியில் இருக்கும் போதே நான் ஆதரிக்கும் போதே என்னை கேட்டார். நான் கேட்டேன், என்ன விளக்கத்தை சொல்லுங்க. நான் விளக்கம் சொல்றேன். தமிழ்நாட்டுக்கின்ற விவசாயிகள் 3 வேளாண் சட்டத்தில் எந்த விதத்தில் பாதிக்கிறாங்க சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். என்னங்க இது வட மாநிலத்துக்கின்ற அங்க இருக்கின்ற அந்த மண்டியெல்லாம் வச்சிருக்கிறாங்க, அங்க சில பாதிப்பு இருக்குது. அதனால அங்க இருக்கிறவர்கள் போராடுறாங்க. பண்ணை திட்டம் ஒன்று கொண்டாந்தேன், அருமையான திட்டம். அதை அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது கொண்டு வந்து நிறைவேற்றது. அதாவது விவசாயிகள் உற்பத்தி செய்யறாங்க, காய்கறிகளை உற்பத்தி செய்யறாங்க. இன்னைக்கு நம்முடைய மேச்சேரி பகுதி, நம்முடைய ஓமலூர் பகுதியெல்லாம் தக்காளி அதிகம் விளைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் விலையே இல்லாமல் விலை வீழ்ச்சி ஆயிடுது. 5 ரூபா 10 ரூபாய்க்கு வந்துடுது. பொறிக்கிற கூலி கூட, அதை இந்த தக்காளி செடியிலிருந்து பறிக்கிற கூலி கூட நமக்கு கிடைக்காது. அப்படிப்பட்ட நிலையில் விவசாயிகள் விலை வீழ்ச்சியிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அது ஒரு திட்டத்தை நான் கொண்டாந்தேன். விவசாயிகளுக்கும் அந்த வியாபாரிகளுக்கும் ஒரு இடையில ஒரு ஒப்பந்தம் போட்டு, அந்த ஒப்பந்தத்தின்படி அவர்கள் அந்த விவசாயிகளுக்கு அந்த ஒரு ரேட், இன்னைக்கு வந்தீங்கன்னா ஒரு 3 மாசம் இன்னைக்கு தக்காளி பயிரிடுறீங்க, அப்போ வந்து ஒரு வியாபாரி வந்து வேளாண்மை துறை கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதில் பதிவு செஞ்சு அந்த விவசாயிகள் வந்து அந்த வியாபாரிகள் வந்து விவசாயிகள் நாடி அவர்களும் பதிவு செய்வாங்க. அங்கே வேளாண்மை துறைகள் அதுக்கு மீடியேட்டர் இருப்பாங்க. பதிவு செஞ்ச பிறகு அப்போ 3 மாசம் கழிச்சு தக்காளி வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தக்காளி 1 கிலோ 40 ரூபாய்னா அந்த தக்காளி 40 ரூபாய்னு விலை வச்சு ஏக்கர்னு போட்டிருப்பாங்க, ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. தக்காளி 20 ரூபாய்க்கு விற்றா 40 ரூபா கொடுக்கணும். அப்போ விவசாயிகளுக்கு ஒரு நிரந்தரமான விலை கிடைக்கும். அப்போ 40 ரூபாய்க்கு மேல கிட்டத்தட்ட 60 ரூபா வந்து வச்சுக்கோங்க. 60 ரூபாய்க்கு மேல போனா ஒரு குறிப்பிட்ட லாபத்தொகை விவசாயி கொடுக்க வேணும். இதுல என்ன தவறு இருக்குது? அதை வந்து ரத்து பண்ணிட்டார் இந்த விவசாயியை காக்கக்கூடிய முதலமைச்சர். சட்டமன்றத்தில் நான் கொண்டாந்து நிறைவேற்றணுங்க பண்ணை ஒப்பந்த திட்டம் நான் நினைக்கிறேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த இன்னும் சொல்றேன், இதுல சில திட்டங்கள் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை இந்தியாவில் எங்க வேணுமானாலும் விற்கலாம். அது ஒண்ணு. அந்த 3ல இன்னொன்னு, விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருளை நமக்கெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் கமிட்டி இருக்குது. அந்த மார்க்கெட்டிங் கமிட்டியில கொண்டாந்து விற்பனை செஞ்சா தான் செஸ் 1% வசூல் பண்ணுவோம். இப்போ என்ன இருக்குதுன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வெளியில இன்னைக்கு சேலத்தில் இருக்குது மார்க்கெட் கமிட்டிக்கு இருக்குது, ஆத்தூர்ல இருக்குது. இன்னைக்கு இந்த ஒரு ஏரியா பிரிச்சிருக்காங்க சேலத்தில். அதுல அந்த ஏரியாவுக்கு சம்பந்தப்பட்ட ஏரியாவில் போய் வியாபாரிகள் அங்க போய் அந்த பொருளை வாங்கினாலும், விவசாயிகள் உற்பத்தி பொருள் வாங்கினாலும் 1% செஸ் கட்ட வரும். ஆனா மத்திய அரசு இப்ப கொண்டு வந்த சட்டத்தில் அதை வாங்கக்கூடாது. அங்க மண்டிக்கு, அதாவது அங்க மார்க்கெட்டிங் கமிட்டி கொண்டு வந்து அங்க விற்பனை செஞ்சா தான் 1% செஸ் வாங்கணும். வெளியில அதுக்கு சம்பந்தப்பட்ட ஏரியாக்குள்ள எங்க போய் வியாபாரிகள் விவசாயத்தை வாங்கினாலும் அந்த 1% வாங்கக்கூடாது. இதுல எந்த விவசாயி இதுல நீங்க ஆதரவு தெரிவிச்சதுனால வேளாண் சட்டத்துக்கு விவசாயிகள் பிரச்சனையை மத்திய அரசு கேட்க சொல்லி நீங்க சொல்லுவீங்களா? சொல்றத கேளுங்க. விவசாயி, நான் தமிழ்நாட்டு விவசாயி, நான் எங்க ஆட்சி செய்யறாங்க தமிழ்நாட்டு, இங்க பாதிக்கிறதா நான் பார்க்கணும். இங்க தான் ஓட்டு போட்டு எனக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த மாநிலத்தில் விவசாயிகள் பாதிக்கிறாங்க. இன்னைக்கு கரும்பு இருக்குது, எப்படி நீங்க கரும்பு போட்டு தானே எடுக்கிறீங்க, ஒப்பந்தம் போட்டு தானே எடுக்கிறாங்க. இன்னைக்கு விவசாயிகள் வந்து அந்த கரண் நடும்போது நடவு செஞ்சுறாங்க, இத்தனை மாசம் கழிச்சு அந்த கரும்பை வெட்டி எடுத்துட்டு போறாங்க, ஒப்பந்தம். அது மாதிரி தாங்க. ஆக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு எதை கொண்டு வந்தாலும் சரியா இருக்கு, எதை கொண்டு வந்தாலும் விவசாயிக்கு நன்மை இருக்கு, அதை பார்க்க வேணும். இந்த முதலமைச்சர் ஒன்றும் தெரியாது, தெரிஞ்சா தானே தெரியும். ஏன்னா தலைவாசல்ல நமக்கு நாம திட்டம் கொண்டு வந்தாங்க. கரும்பு தோட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்க, நீங்க வெளியிட மாட்டீங்க, இதை கட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரட் ரோடு போட்டு அந்த ரோட்ல போய் பார்த்த முதலமைச்சர் தானே அந்த முதலமைச்சர். சொல்ல போகல, விவசாயத்தை பற்றி அக்கி வேறு ஆணி வேற எனக்கு தெரியுங்க. நான் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் விவசாய பணியில் ஈடுபட்டுக்கிறேன். சொல்லுங்களா, எல்லாமே அணு நீதியாவே எனக்கு தெரியும். அதனால வந்து விவசாயிகளை வந்து எப்பொழுதுமே அதிமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்டதே கிடையாது. புரிஞ்சுக்கங்க. அது அம்மா காலத்திலும் சரி, அதிமுக ஆட்சியில்காரர்கள்
இதுக்கு பின்னாடி நாங்கள் நல்லா பாருங்க எந்தெந்த இடத்துல பாதிச்சு சொல்லு நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம். இப்போ கூட 22% ஏற்பண்ணீங்க. நீங்கள் கேட்டு வாங்கணுங்க. எதிர்கட்சி தான் போய் போராடிக்கிட்டு இருக்குது. இப்போ கூட அதை கூட நிராகரிக்கப்பட்ட காரணத்தை கூட இன்னும் வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. என்ன காரணத்துக்கு நிராகரிக்கப்பட்டதுன்னு வெளியில் வரணும்ல. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த அரசாங்கம் தான். உரிய முறையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நிலை உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காரு. நீங்க வலியுறுத்துவீங்களா சார்? 17 இருந்து 22 உயர்த்தணும் நீங்க உங்க சார் அதான் அன்னைக்கு அங்கேயே சொல்லிட்டு தான் வந்தேன். நாங்கள் எப்பொழுதுமே அது யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதிமுக கொண்டு நல்லா புரிஞ்சுக்க. இவங்க மாதிரி ஜால்ரா போட கட்சி அதிமுக கட்சியில் அதிமுக அரசாங்கம் இல்லை. இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்ததுங்க. நான் அடிக்கடி தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கிறேன், பத்திரிகையாளர் சொல்லியிருக்கிறேன். உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாமம் செய்யப்பட்டது. அப்போ நாங்கள் பாரதிய ஜனதாவோட அதிமுக கூட்டணி 22 நாட்கள் நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சு நீண்டகால பிரச்சனை அது அந்த உச்சநீதிமன்றத்தின் மூலமாக நமக்கு ஒரு தீர்வு காணுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அதை முறைப்படுத்த காலதாமம் செய்த காலத்தில் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கணுங்க. ஒரு நாள் உங்களால் நாடாளுமன்றத்தை முடக்க முடிஞ்சுதா? நீட் பிரச்சனை பேசுனீங்க, போய் நாடாளுமன்றத்தில் பேச முடிஞ்சுதா? பேசுனா நீங்கள் செய்த ஊழல்லாம் வெளியில் வந்துடும். பயம், அச்சம். நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர் இருக்கீங்களா? எப்பொழுது பார்த்தாலும் நாடாளுமன்றத்தில் 101% வெற்றி பெற்ற வேண்டும் மாறு திட்டினா பத்தாது. ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்யணும். 39 நாடாளுமன்றம் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த 39 நாடாளுமன்ற மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, அந்த விவசாயிகள் பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு மத்திய அரசு போராடி வாதாடி பெறுவதற்கு தான் நீங்க உங்களை எலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அதை மறந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க செய்ய வேண்டியதை நாங்க செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நாங்க அதுக்கெல்லாம் கவலைப்படல. ஏன்னா மக்களுக்காக இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசு செயல்படுத்த என்பதை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிறேன். அரசியல் இன்னைக்கு கூட ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக ஒன்றிணையம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து தினகரனும் அண்ணாமலையும் பேசி வருவது நல்ல விஷயம் தான் சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அரைச்சப்பாவையே அரைக்கிறீங்க. இதெல்லாம் காலம் கடந்து முடிந்து விட்டது. சார், எஸ்ஐஆர்ல வெளி மாநில வாக்காளர்களை இதுல பதிவு பண்ணி ஒரு முறைகேடு நடத்த போறதா குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி 869 பேர் தான் வெளிமாநில வாக்காளர்கள் பதிவு செய்திருக்காங்க. குறிப்பா 50% முடிஞ்சிருச்சுன்னு இப்ப ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த இங்க யாரு இந்த தமிழகத்தை ஆளுகின்ற கட்சி யார் ஆட்சி செய்யறாங்க? குற்றச்சாட்டு யார் குற்றச்சாட்டு சொல்றாங்க? என்ன வேடிக்கையா இருக்குது. நாங்க சொல்ல பரவாயில்ல. எஸ்ஐஆர் பணி நடக்கக்கூடாது. எஸ்ஐஆர் பணி நடைபெற்றால் இறந்தவர் வாக்குகள் வாக்காளர் பட்டியலிருந்து எடுக்கப்பட்டு விடுவார்கள். வீடு மாறி வேற இடத்துக்கு போனவங்க, குடிபெயர்ந்தவங்க அதை நீக்கிடுவாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா 20,000 40,000 வாக்குகள் நீக்கப்பட வேண்டிய வாக்காளர் பட்டியல் நீக்கப்பட வேண்டிய சூழல் இருக்குது. இதையெல்லாம் இருந்தால் தான் இந்த வாக்காளர்களை பயன்படுத்தி இறந்தவர்களெல்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை இருக்கோ. அது திமுக கை வந்த கலை. அதனால தான் துடிக்கிறாங்க. எஸ்ஐஆர் வரக்கூடாது, எஸ்ஐஆர் வரக்கூடாதுங்கிறாங்க. எஸ்ஐஆர்ல என்ன பிரச்சனை இருக்குது? நீங்க தான் ஆளுங்கட்சி, நீங்க போட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இப்போ ஆட்சி இருக்காங்க. அவர்கள் தான் இந்த பொறுப்பெடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இங்க இருக்கின்ற அரசு அலுவலர்கள் தான் இன்னைக்கு பிஎல்ஓ நியமிக்கப்பட்டிருக்குது. இத்தனையும் சொல்லிட்டு திமுக காரன் தான் வீடு வீடா நின்று கவனிச்சிட்டு இருக்கிறா. நாங்க தாங்க அதை சொல்ல வேணும். இந்த திமுக அரசாங்கம் வேணுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு இந்த அதிகாரிகளை பயன்படுத்தி பிஎல்ஓவை பயன்படுத்தி கட்டுக்கட்டா அந்த படிவத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நாங்கள் டெல்லியில் புகார் செஞ்சு நாளை மேலே வர இருக்கிறான்னு கருதுறேன். அவர்கள் இதெல்லாம் பார்க்கறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, வருவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட் வீடுல இவர்களே அந்த பிஎல்ஓட்ட வாங்கி இவர்களே கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. இப்படி முறைகேடு நடந்துகிட்டு இருக்குது. இதையெல்லாம் களைய வேண்டும். நேர்மையான முறையில் உண்மையான வாக்காளர் பட்டியல் இடம்பெற வேண்டும். உண்மையான வாக்காளர் தான் தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அமைச்சர் நாசர் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஒரு நிகழ்ச்சியில பேசும்பொழுது அதிமுகவினர் துரோகத்தின் உச்சகட்டம் அப்படின்னு பதிவு சொல்லியிருக்காரு. பாவம், என்ன பண்றது? கல்லெடுத்து அடிக்கிற மந்திரியெல்லாம் மந்திரியா வச்சுட்டு அப்படித்தான் பேசுறேன். கல் எடுத்துக்கிற மந்திரிலாம் மக்கள் மீது கல் எடுத்து எரிகிற மந்திரி எப்படிப்பட்ட மந்திரி? அவர் பேச்செல்லாம் ஏங்க கேட்பானே? அப்படிப்பட்ட மந்திரி தான் தமிழ்நாட்டில் மந்திரியா இருந்து நாட்டையே குட்டிச்சோராக்கிட்டு இருக்காங்க. அனைத்து ஊடகங்களுக்கு பத்திரிகைகளுக்கு நன்றி, வணக்கம்.
ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.